மொதல் வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கேஎஃப்சி சிக்கன் செய்ய போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலுமிச்சம்பழம் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், அப்புறம் சில்லி பவுடர், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, அப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் பிளாக் பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் முட்டை 2, 6 லிட்டர் ஆயிலு, தயிர், உப்பு, அப்புறம் கேஎஃப்சி சிக்கன் செய்ய தேவையான இந்த மசாலா இதை வச்சு தான் ஃப்ரை பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் போட்டு தனியாகவே செஞ்சுக்கலாம் அந்த ரெடிமேட் செய்யறதுக்கு. ஆனால் இது கடையில் சேல்ஸ் விற்கிது, இது நீங்கள் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கிற தோல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுறேன். ஓகே, சிக்கனை நம்ம எல்லாமே கட் பண்ணிக்கிட்டாச்சு. இப்போ அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அதில் உள்ள தோலெல்லாம் நம்ம அதுக்காக தான் தயிர் சேர்க்குறோம். இந்த அளவில் சிக்கன் வாங்கிட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அப்போ தான் கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே இருக்கும். இது கேஎஃப்சி சிக்கன் சொல்கிறத விட டிஎஃப்சி சிக்கன்னே சொல்லலாம், தனிகை ஃப்ரைடு சிக்கன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்னென்னா சிக்கனுக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருவோம். மசாலா என்ன வேணுன்னா ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள் ஓரளவுக்கு, கொஞ்சம் ஓரளவுக்கு, அதாவது இது வந்து பாக்கெட் பார்த்தீங்கன்னா 10 ரூபா பாக்கெட்டு, இதில் பாதி அளவு போட்டிங்கனாலே போதும். ஓ சாரி, பறக்குது. இது ஓரளவு போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம உரப்புக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுங்க. ரொம்பவும் போட்டுறாதீங்க, பக்கத்துலேயே ஆறு வேறு இருக்குது. வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. அப்புறம் கரம் மசாலா, அது தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு நல்லா கொடுக்கும். நம்ம வாங்கியிருக்கிறது 3/4 கிலோ சிக்கன் தான், அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டா போதும். எல்லாம் 10 ரூபா பாக்கெட் தான். எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம் 1.5 எலுமிச்சம்பழம் ஊற்றினீங்கன்னா போதும். 1.5 கூட இல்லை, 3/4 எலுமிச்சம்பழம் ஊற்றினீங்கன்னா போதும். ரொம்ப ஊற்றி புளிப்பு அதிகமாக போயிடும். அப்புறம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர முடியாது. இங்கே ரொம்ப தூரத்தில் நம்ம வச்சு பண்ணுறதுனால நம்ம ரெடிமேடாக வாங்கிக்கிறது நல்லது. இது சும்மா 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டு தான் இது. அடுத்தது என்னென்னா
பிளாக் பெப்பர். இது போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தயிர் தேவையான அளவு பாதி ஊற்றினீங்களால போதும். ஓகே ஓகே. அடுத்த முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம். இதுக்கு ஒரு முட்டை போதும். அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிறோம். முட்டை எதுக்கு அதில் ஊற்றிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது கிடைக்கும், நல்ல கிறிஸ்பியான ஒரு டேஸ்ட் கிடைக்கும். முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துட்டோம், உப்பு கொஞ்சம் கொடுங்க. தேவையான அளவு உப்பு. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் உப்பு போட்டு சேர்த்து வச்சுருக்கோம். அதனால் ஓரளவு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டால் போதும். போடுங்க. அதிலே ஊற்றி விடும். அரைக்காட்டு போகிற பைத்தியம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோம். திருப்பி பத்தலைன்னா அடுத்த உப்பு நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ மசாலா ஒரு மணி நேரம் நல்லா இதாகிடுச்சு. 1 மணி நேரம் கழித்து நம்ம வச்சோம்னா மசாலா நல்லா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கனும் நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறிட்டு அதில். இப்போ இந்த 2 மசாலாவையும் நம்ம கலக்க போகிறோம். மசாலா நல்லா கலந்துப்போம். நல்லா இயற்கையோட நல்லா சூப்பராக சமைச்சிட்டு இருக்கோம். நல்லா ஓகே ஓகே. இது நல்லா நம்ம மசாலா போட்டு வச்சுட்டோம். இது ஒரு 1 ஹவர் நல்லா ஊறணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓகே, இதை எடுத்து வச்சுருவோம். இது நம்ம ஆல்ரெடி ஊற வச்ச சிக்கன். இதில் வந்து நம்ம வாங்கின அந்த கிறிஸ்பி ஃப்ரை மிக்ஸ் இதை அப்படியே கொட்டிக்கலாம். இதுதான் KFCக்குள்ள மசாலா. இதுலேயும் கொஞ்சம் கலந்து நல்லா கொஞ்சம் பசிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு 1/2 மணி நேரம் ஊற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி மசாலா நம்ம நிறையவே கொடுத்துருக்கோம். இது சும்மா ஓரளவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கொடுத்து திருப்பி கொஞ்சம் இது மாதிரி வச்சுட்டா ஓகே. அதுக்கப்புறம் இதை மாவில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடலாம். ஓகே, நல்லா வாசம் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் செய்கிறதுக்கான பொருளை நம்ம ரெடி பண்ணுவோம். ஓனர் சொல்லு. ஃப்ரை செய்யறதுக்கு உருளைக்கிழங்கு நல்லா தோல் செஞ்சுட்டு இந்த மாதிரி அரிஞ்சிடுவோம். உருளைக்கிழங்கு அரிஞ்சிட்டு அதை இன்னும் 2 இந்த மாதிரி அரிஞ்சிட்டு கரெக்டாக ஒரே அளவு
ஓகே, நம்ம அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். இதான் நம்ம அடுப்பு. முடிஞ்ச அளவு எண்ணெய் சட்டி கரெக்டாக வைக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க, ஏன்னா 5 கிலோ வந்துடும். ஓகே, எரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் சமையல் ஆரம்பிக்கலாம்.
மொக்கையா சமைக்கிறோம், செமையா சாப்பிடுறோம். என்ன பண்ணிடு நீ என்னையும் சாப்பிடாத, நீ திங்காத. என்ன திங்க முடியாதா? உட்காரு, நான் உட்காந்துனேன்.